பணக்காரங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அந்த ஒரு முக்கியமான உண்மைய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, உலகத்துல 99% பேர் ஒருபோதும் பணக்காரங்க ஆகுறதே இல்ல. இதுக்கு காரணம் அவங்க கெட்ட நேரமோ அதிர்ஷ்டமின்மையோ இல்லவே இல்ல. நெறைய பேர்கிட்ட கேட்டா, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, சரியான வாய்ப்பு வரல, டைம் சரியில்லைன்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. உண்மையான காரணம் என்னன்னா, செல்வம் சேர்க்கறதுக்கு சில குறிப்பிட்ட திறமைகள் தேவை. அந்த திறமைகளை அவங்க வளர்த்துக்காம இருக்கிறது தான். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கில்ஸை யார வேணாலும் கத்துக்க முடியும். ஸ்மார்ட்டா யோசிக்கிறவங்க சும்மா இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அதுக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க. அதுக்கு பதிலா எந்த காலத்திலயும் தங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய உண்மையான செல்வத்தை உருவாக்கக்கூடிய திறன்களை வளர்த்துக்கிறதுல தான் அவங்க முழு கவனத்தையும் வைப்பாங்க. அதுதான் நிரந்தரம். நீங்களும் உண்மையான செல்வத்தை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நொடி கூட யோசிக்காதீங்க. உடனடியா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஒன்னா கத்துக்கலாம். சரி, நாம பார்க்க போற இந்த திறமைகளை 3 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். அதுல முதல் பிரிவு அடிப்படை மனநிலை. அதாவது பணக்காரங்க ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கணுங்கிறது தான் இது. ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும் முதல் படி. இதுல பாத்தீங்கன்னா, ஏதாவது செய்யணும்னு ஒரு மோட்டிவேஷனே இல்லாதப்போ கூட டிசிப்ளினா இருக்கிறது, தப்பு நடந்தா மத்தவங்க மேல பழி போடாம முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறது, இந்த மாதிரி மனரீதியான திறமைகள் தான் உங்க வெற்றிக்கு அஸ்திவாரமே போடும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ஒழுக்கம். அது பணத்துக்கு சமம். ஆமா, டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் மணி. இந்த ஒரு திறனை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே தானா அதை ஃபாலோ பண்ணி வந்துடும். ஓகே, இப்ப 2வது முக்கியமான பகுதிக்கு வருவோம். மத்தவங்க கூட பழகுற திறமை. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இந்த உலகத்துல மத்தவங்களோட எப்படி இன்டராக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இது. இந்த திறமைகள் தான் உங்களுக்கு வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து விடும் சாவி. நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுல இருந்து 2 பேருக்குமே லாபம் கிடைக்கிற மாதிரி பேசுறது வரைக்கும், நீங்க மத்தவங்களோட எப்படி பழகுறீங்கிறது தான் உங்க வளர்ச்சியோட வேகத்தையே தீர்மானிக்கும். இந்த விஷயங்கள்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்கும். உண்மையிலே இதுதான் பவர். இதுதான் வாய்ப்புகளை உங்களை தேடி வர வைக்கும். சரி, நாம இப்ப கடைசி ஆன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கும் வந்துட்டோம். அதுதான் எக்ஸிகியூஷன் இன்ஜின், அதாவது செயல்பாட்டு இயந்திரம். யோசனைகள் இருக்கிறத மட்டும் பத்தாது, அதை எப்படி செயலா மாத்துறதுங்கிறது தான் இங்க மேட்ரே. ஐடியாஸ் மட்டும் இருந்தா பத்தவே பத்தாது, அதை செயல்படுத்தணும். புதுசா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது, தோல்வி வந்தா உடனே தோண்டு போகாம வேகமா மீண்டு வர்றது, அப்புறம் கையில இருக்கிற பணத்தை புத்திசாலித்தனமா நிர்வகிக்கிறது, இந்த மாதிரி திறமைகள் தான் வெறும் ஐடியாவா இருக்கிறத பணமா மாத்துது. இப்போ நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த எல்லா திறமைகளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து காலப்போக்குல வளர்ந்துகிட்டே போகும். கூட்டு வட்டி மாதிரி தான் இதுவும். ஆரம்பத்துல சின்னதா தெரிஞ்சாலும் போக போக அதோட வளர்ச்சி அபாரமா இருக்கும். இந்த திறமைகள் உங்ககிட்ட இருந்தா 1 லட்சம் ரூபாய் மாதிரி ஒரு சின்ன முதலீடு கூட ஒரு 10 லட்சம் ரூபாயா மாத்த முடியும். அதுவே பல கோடிகளா வளர்ந்து உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க வெறும் பணத்தை சம்பாதிக்கல, பணத்தை உருவாக்குற ஒரு மெஷினையே நீங்க உருவாக்குறீங்க. அதுதான் இந்த திறமைகளோட பவர். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நம்ம பார்த்த அந்த 21 திறமைகள்ல நீங்க முதல்ல எந்த திறமையை வளர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? யோசிக்காம உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நாம பேசுறது எல்லாமே உங்களுடைய கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். அதனால நீங்க எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு உங்க சொந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க.